ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, சமாதானமாக இருப்பீர்களாக, சுகமாக இருப்பீர்களாக. தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை இந்த காலை வேளையில நாம் தியானிப்போம். ரோமர், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறது போல, சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேச நிருபம். ரோமர் நிருபமும் எபேசியர் நிருபமும் சபைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். அந்த உபதேச வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கும் பொழுது, அந்த உபதேச சத்தியத்தில் நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அதை விட்டு விலகி நடந்தால், அந்த அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்முடைய பேசுகிற வார்த்தைகளுக்கு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு, நம்முடைய பார்வைகளுக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு, எல்லாத்துக்குமே கர்த்தருடைய சன்னிதானத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருப்போம். ஏனென்று கேட்டால், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், அவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பதாக நிர்வாணமும் வெளியரங்குமாக இருக்கிறது, அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி ரோமர் 14 சொல்லும் பொழுது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆனால் அதே வேளையில் நாம் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்முடைய ஆகாரம், நம்முடைய பானங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அதற்கு பதிலாய் தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி உள்ளது, சமாதானம் உள்ளது, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் உள்ளது. இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோமா? இது குறித்து வேதம் சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அங்கெங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிறது. எப்படி உள்ளே இருக்கிறது தெரியும்? அங்கே நீதி இருக்கிறது, அங்கே சமாதானம் இருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிறது. இது மூன்றும் இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. தேவனுடைய ராஜ்யம் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே அனுபவிக்கிற அனுபவங்கள். பரலோக ராஜ்யம் என்பது நாம் இங்கிருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது காணப்படுகிறது பரலோக ராஜ்யம். ஆனால் இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யம் நாம் அனுபவிக்க வேண்டுமானால், அது புசிப்பினாலும் குடிப்பினாலும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை இந்த நாளில் அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சமாதானத்தை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் நம்ம நிரம்பி காணப்பட கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கடந்து சென்று நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் இவர்களால் நிறைந்திருக்க இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்கும் உண்டாக இருக்க உதவி செய்யும். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்று உணர்ந்து வாழ சகாயம் பண்ணும். அதை மற்றவர்களுக்கு தங்களுடைய செயல்களினால், பேச்சுகளினால், ஊழியங்களினால் அறிவிக்க கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. God bless you abundantly again and again and again and again. Amen.